அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் தெரிந்து செயல்வகை 47வது அதிகாரம். செய்யப்புகும் காரியத்தை தெரிந்து செய்வது. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு வேலையை தொடங்கும் முன்னால் அதற்கு செய்ய வேண்டிய செலவுகளையும் அந்த வேலையினால் அடையக்கூடிய நன்மைகளையும் அந்த வேலை முடிந்த பின் அதன் வழியாக பின்னால் வரக்கூடிய பலாபலன்களையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதன் பிறகே அந்த காரியத்தில் இறங்க வேண்டும். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். அப்படி ஆராயும் போது அந்த வேலையை பற்றி தெரிந்திருக்கிற தொழிலாளிகளை தேடி அடைந்து அவர்களுடன் ஆலோசனை செய்து அதன் பிறகு அதை ஆரம்பிக்கிறவர்களுக்கு முடியாத காரியது யாதொன்றும் இல்லை. ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். தெரிந்தவர்களோடு ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. லாபத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள முதலை இழந்துவிடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் ஆரம்பிக்க மாட்டார்கள். தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். ஏமாந்து போனவர் என்ற இகழ்ச்சிக்கு ஆளாகக்கூடாதென்று அஞ்சுகின்றவர்கள் தமக்கே தெளிவாக விளங்காத காரியத்தை பிறர் சொல்லுவதை மட்டும் வைத்துக்கொண்டு ஆரம்பித்துவிட மாட்டார்கள். வகையற சூழார் எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு. ஆகையினால் செய்ய நினைக்கிற காரியத்தை பற்றி எல்லா விவரங்களையும் தீர ஆராயாமல் செய்ய தொடங்கி விடுவது பகைவர்களாகிய இடையூறுகளை பாத்தி கட்டி பயிர் செய்வதற்கான ஒரு வழி. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத காரியத்தை செய்து விடுவதாலும் தீமையுண்டு. செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செய்யாமல் தாமதிப்பதாலும் தீமை உண்டாகும். எண்ணித் துணிக கருமுன் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதனால் நீ தீர ஆராய்ந்து அறிந்து கொண்ட பின்புதான் காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து நடக்க ஆராய்ந்து கொள்ளலாம் என்பது குற்றம். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஏனெனில் காரியத்தை பற்றியும் அதை முடிக்கும் வழிகளை பற்றியும் வருந்தியாவது ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இல்லையானால் பின்னால் வரக்கூடிய வருத்தங்களை பல பேர் கூடி துணை நின்று தடுத்தாலும் தவிர்க்க முடியாமல் காரியம் கெட்டுப்போகும். நன்றாற்ற உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றக்கடை. காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் மட்டும் அல்லாமல் காரியம் முடிந்த பின்பும் தெரிந்து செயல்பட வேண்டியவை உண்டு. காரியம் நன்றாக முடிப்பதிலும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவரவர்களுடைய குணமறிந்து தக்கபடி செய்வன செய்யாவிட்டால் அதுவும் குற்றமாகும். எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. சுருங்க சொன்னால் எந்த காரியம் செய்வதானாலும் அந்த காரியம் பழிவராத காரியமா என்பதை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும். தனக்கு ஏற்காத காரியத்தை உலகமும் ஏற்றுக்கொள்ளாது. அதை செய்தால் பழி வரும். இவ்வாறாக நாம் தெரிந்து செயல்வகை, அதாவது ஒரு பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பு அதை தீர ஆராய்ந்து செயலில் இறங்க வேண்டும் என்பதை தெளிவுற வலியுறுத்தி இருக்கிறார் தெரிந்து செயல்வகை என்ற அதிகாரத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அனைத்து குழந்தைகளும் குறளை நன்கு படித்து பொருள் புரிந்து அதன்படி வாழ்வில் நெறிமுறை கடைப்பிடித்து வாழ்வாங்கு வாழ திருமறை பொதுமறை நூலாக திருக்குறளை வைத்துக்கொண்டு அதன் வழி நடந்து பேரும் புகழும் பெற நல்வாழ்த்துக்கள். எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சிகள் அனைத்தும் சிறந்த முறையில் கொடுத்து கொண்டு வருகின்றோம். விருப்பமுள்ளவர்கள், வயது வரம்பு கிடையாது, விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெற நல்வாழ்த்துக்கள். எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு
சேர்ந்து கொள்ளலாம். எங்கள் ஸ்ருதிலய ரிதம் சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.